கட்டளை படத்தில் விஜய் சேதுபதி நாயகனாக நடிக்கிறார். இறுதிச் சுற்று படத்திற்கு பின்னர் ரித்திகா சிங் நாயகியாக நடிக்கிறார். ஆண்டவன் கட்டளை படத்தை மணிகண்டன் இயக்குகிறார். கோபுரம் பிலிம் சார்பில் GN அன்பு செழியன் தயாரிக்கிறார். படத்திற்கு சண்முக சுந்தரம் ஒளிப்பதிவு செய்கிறார். இப்படத்தின் எடிட்டராக கிருமி இயக்குனர் அனுசரன் பணியாற்றியிருக்கிறார். கதைப்படி விஜய் சேதுபதி IT துறையில் வேலை செய்து வருகிறார். படத்தில் ரித்திகா சிங் துணிச்சல் மிகுந்த புலனாய்வு பத்திரிகை ரிப்போர்ட்டராக நடிக்கிறார். ஒரு பெரிய கொலை குற்றத்தை தன் பத்திரிகை திறமையால் கண்டுபிடிப்பதுதான் படத்தின் கதையாம். விஜய் சேதுபதியை கண்டு தினமும் பயப்படுவாராம் ரித்திகா சிங். காரணம், அவர் முகம் எப்போதும் கோபமாக இருக்கும் என்பதால் வந்த பயமாம். சினிமாவிற்காக அவர் ரியாக்ஷன் தான் அப்படி என்று தெரிய வரவே அப்புறம் ஜாலியாக பழக ஆரம்பித்து விட்டாராம் ரித்திகா சிங். விஜய் சேதுபதி, ரித்திகா சிங் ஆகிய 2 கதாபாத்திரங்களை சுற்றி நடக்கிற கதை. விரைவில் இந்த படத்தின் பாடல்களை வெளியிட உள்ளனர் படக்குழுவினர். இப்படத்துக்காக பிரம்மாண்டமான தூதரகம் அரங்கு அமைத்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடத்தி வருகிறார்கள். இப்படத்தின் கதைகளம் குறித்து இயக்குனர் மணிகண்டன், காக்கா முட்டை படம் போல் ஆண்டவன் கட்டளை திரைப்படம் இருக்காது, யதார்த்தத்தை மீறாத பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படமாக இருக்கும் என்கிறார் இயக்குனர் மணிகண்டன்.